வணக்கம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட ஒரு விசேட நேர்காணல் தான். உண்மையில் எமது நாட்டினுடைய நிலவரங்கள் தொடர்ந்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் அரசியல் அமைப்பில் மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் தோன்றியிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில்தான் தற்போதைய எமது நாட்டினுடைய நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது நிதர்சனமான உண்மை, அனைவரும் அறிந்த ஒரு விடயம். தொடர்ந்தும் இதில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்தும் எமது நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் சார்ந்தும் ஒரு புறம் எமது நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் எவ்வாறு மாற்றம் பெறலாம் என்பது தொடர்பிலும் கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான சை கிங்ஸ்லி கோமஸ். வணக்கம் கிங்ஸ்லி. வணக்கம் கிங்ஸ்லி. உண்மையில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உண்மையில் நீங்கள் பல விடயங்கள், பல சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் பல்வேறு விதமான அழுத்தங்களையும் பிரயோகித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களினுடைய அமைப்பு சார்ந்த விடயங்களிலும். குறிப்பாக என்னுடைய முதலாவது கேள்வி, எமக்கு தெரியும் இந்த 1700 ரூபாய் சம்பள விடயம் அது தற்போது இழுத்தறிக்கப்பட்ட, அது நடைபெறாத ஒரு விடயம் என்ற ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு தோன்றிவிட்டது உண்மையில். ஏனென்றால் இதில் பல குளறுபடியான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் என்னுடைய கேள்வி, தற்போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மீண்டும் 1700 ரூபாய் தொடர்பான விடயங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக அமையுமா, அல்லது மீண்டும் இழுத்தறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா? இந்த ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி அதனை வைத்தாவது இந்த 1700 ரூபாய் சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றதா? உண்மையிலே தோழர், மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறிய விடயத்தை கூற விரும்புகிறேன். நாங்கள் சிறு வயதிலே ஒரு கதை வாசித்திருக்கின்றோம், இந்த பினோக்கியோ என்று. பினோக்கியோ என்ற அந்த மரப்பலகை, அந்த மரபொம்மை, அந்த மரபொம்மை பொய் ஒன்று கூறினால் அவருக்கு மூக்கு நீண்டு விடும். ஆகவே இந்த மலையக மக்களுக்கு தேர்தல் காலங்களிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், இது தொடர்பாக எமது அரசியல்வாதிகள், எமது அரசியல் தலைமைகள், தொழிற்சங்க தலைமைகள், எமது ஜனாதிபதிமார் அனைவருமே பேசிய விடயங்கள், கூறிய வாக்குறுதிகள், கூறிய பொய்கள். இவர்கள் பினோக்கியாவாக இருந்திருந்தால் இவருடைய மூக்கு இந்தியா வரை நீண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி நீண்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கும். ஆகவே இந்த தேர்தல் கால விடயங்கள், மே தினம் என்பது மிக உயர்வான தொழிலாளர்களின் ஒரு மிக அற்புதமான நாள், தொழிலாளர்களுக்கு விடுதலை கிடைத்த ஒரு நாள். அந்த நாளிலே கூட ஒரு பாரிய தொழில் கூட்டத்தை, ஒரு தொழில் சமூகத்தை ஏமாற்றிய ஒரு நிலையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தேர்தல் காலத்திலே இவர்கள் இவ்வாறான ஏமாற்றங்களை செய்வார்கள், செய்யாதவர்கள் அல்ல. ஆகவே இது எங்களது பட்டறிவு. ஆகவே 1700 ரூபாய் சம்பள உயர்வு கட்டாயமாக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும். இது தேர்தலுக்காக வேண்டி யாராவது இதை ஒரு நாடகமாக செய்வார்களாக இருந்தால், அல்லது இதை ஒரு தெருக்கூத்தாக யாராவது செய்வார்களாக இருந்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த மழை காலங்களிலே, இடி மின்னல் காலங்களிலே வெளியே சென்றார்கள் என்றால் அவர்களுடைய தலைகளிலே இடி விழும். ஏனென்றால் இந்த மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில். உண்மையாகவே நாங்கள் பல திரை மறைவு நாடகங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது உண்மையிலேயே ஒரு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். 1700 ரூபாய் சம்பளம் தருகிறேன் என்பதும், வர்த்தமானிகளை வெளியிடுவதும், பாராளுமன்றத்திலே சட்டங்களை கொண்டு வருவதும், அதன் பிறகு அதற்கு எதிராக முதலாளிமார் சம்மேளனம், இதிலே கோர்ட்டிலே போயிட்டு ஆர்டர் எடுப்பதும் என்பதை உண்மையிலே பார்த்து சலித்து போன ஒரு விடயமாக இருக்கின்றது. இதில் எதையுமே நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு யார் மீதும் நான் குற்றச்சாட்டை வைக்கவில்லை. ஆனால் மக்கள், மலையகத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், கல்வி கற்றவர்கள், இவர்கள் எல்லோரையுமே இலகுவாக ஏமாற்றி விட முடியும் என்று யாரும் நினைத்து விடக் கூடாது. முதல் ஒரு மாதத்துக்கு முன் சென்று தோட்ட முகாமைகளோடு சண்டை போட்டு அவர்களை ஏசி அவர்கள் அங்கே ஒரு ஹீரோவாக இருந்தவர், அடுத்து ஒரு கிழமைக்கு பிறகு தோட்ட முகாமையாளர்களை அழைத்து விருந்துபசாரம் செய்வாராக இருந்தால் நாங்கள் எதை நம்புவது, எதை நம்பாமல் விடுவது என்று தெரியவில்லை. அதாவது அரசியல் கூட இன்று எல்லாமே ஸ்மார்ட் ஆகிவிட்டது.
பாடசாலை வகுப்புகள் ஸ்மார்ட் ஆகிவிட்டது. எங்களுடைய போன் கூட ஸ்மார்ட் ஆகிவிட்டது. நாங்கள் ஏன் இந்த தொழிற்சங்கங்கள் ஏன் இன்னும் ஸ்மார்ட் ஆகவில்லை? மலையக மக்களின் வாழ்வியல் ஏன் இன்னும் ஸ்மார்ட் ஆகவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே 1700 ரூபாய் சம்பளம், 1700 ரூபாய் சம்பளத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்று நாட்டில் உள்ள சகல தொழிற்சங்கங்களும், அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், ரயில்வே ஊழியர்களாக இருக்கட்டும், தபால் ஊழியர்களாக இருக்கட்டும், வைத்தியர்களாக இருக்கட்டும், இன்ஜினியர்களாக இருக்கட்டும், அடுத்து இந்த டெக்னிக்கல் ஆபீசராக இருக்கட்டும், அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், கிராம சேவர்களாக இருக்கட்டும், அனைவருமே அவர்களுக்கு ஊதியம் போதவில்லை என்று அவர்களுடைய ஊதியத்தை அதிகரித்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அரசாங்க உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமே 10,000 ரூபாய் அரசாங்கம் கூட்டி இருக்கின்றது. ஆனால் அந்த 10,000 ரூபாய் கூட கூட்ட முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் முகாமைத்துவத்தை சீர்படுத்தாமல், தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியான முறையிலே வேலை பகிர்வை கொடுக்காமல் அவர்களிடம் வேலை வாங்குவது, முகாமை என்றாலே தொழிலாளர்களிடம் வேலை வாங்குவது, அவர்களை ஒரு நேர்கோட்டிலே ஒரு நேர்த்தியான முறையிலே அவர்களுடைய கடமையை செய்ய வைப்பது தான் முகாமைத்துவத்தின் பிரதானமான பணி. அதை அவர்கள் ஒழுங்காக செய்யாமல் அவர்கள் எப்படி கூறலாம் தொழிலாளர்கள் வேலை செய்வது இல்லை என்று? வேலை வாங்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியிலே மேனேஜர்ஸ், ஃப்ளோ மேனேஜர்ஸ் அல்லது குவாலிட்டி மேனேஜர்ஸ், ஃபேக்டரி மேனேஜர்ஸ், ரெசிடென்சியல் மேனேஜர்ஸ் என்று இருப்பார்கள். அவர்கள் அவர்களுடைய டார்கெட்டை அடைவதற்கு அங்கே வேலை செய்பவர்களிடம் வேலை வாங்குகிறார்கள். ஆனால் மலையக மக்கள், மலையக தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக நாங்கள் நோக்கும் பொழுது இந்த முகாமைத்துவத்திலே இருக்கக்கூடிய பிழையை மூடி மறைப்பதற்கு தொழிலாளர்களை இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். முதலாளிமார் அல்லது இந்த கம்பெனி மேனேஜர்ஸ் இவர்களுடைய கடமையை இன்னும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே சம்பளத்தை அதிகரித்து கொடுத்துவிட்டு அதற்கு ஏற்ற தொழிலை பெற்றுக்கொள்ள வேண்டியது முகாமைத்துவத்தின் கடமையாக இருக்கின்றது. ஆகவே தொழிலாளர்களை குற்றம் கூற வேண்டாம். தொழிலாளர்களிடம் தொழிலை வாங்குவது அல்லது அவர் அதற்கு அந்த ஊதியத்திற்கான சேவையை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. உண்மை, நீங்கள் முதலில் குறிப்பிட்டதைப் போல இந்த மலையக தொழிற்சங்க தலைவர்களினுடைய பேச்சுக்களை தான் மக்கள் அதிகமாக கேட்பார்கள். தேர்தல் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் மிக முக்கியமாக அவர்களினுடைய முடிவுகளை தான் மக்களும் கேட்பார்கள் என்று. இப்பொழுது இந்த 1700 ரூபாய் சம்பள விடயம் என்பது மக்களுக்கு ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் பெற்றுக் கொடுப்போம் என கூறிவிட்டு அப்பொழுது பிறகு மறுதளிக்கப்பட்டு மீண்டும் அது ஒரு இழுத்தடிப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிட்டது. இப்பொழுது நடைபெற இருக்கும் தேர்தலில் கூட மீண்டும் அவர்களினுடைய பேச்சை கேட்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றதா, அல்லது மாற்று வழி வேற ஏதும் மனநிலையுடன் மக்கள் இருக்கின்றார்களா? உண்மையிலேயே தோழர், இதுவரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், நம்முடைய தொழிற்சங்க தலைமைகள் யாருக்கு வாக்களிக்க சொல்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களித்த ஒரு வரலாற்றை தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இன்று இந்த சம்பள உயர்வு பின்னடைந்து விட்டது, அல்லது அது ஒரு ஃபெயிலியரான கன்செப்டுக்குள்ள வந்து விட்டது. அதாவது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை இந்த வழக்கு பின்போடப்பட்டுள்ளது. ஆகவே அது வரைக்கும் மக்கள் வாழ்வதே மிக சிக்கலாக இருக்க போகின்றது. இந்த குறித்த ஜனாதிபதிக்கு அல்லது குறித்த கட்சிக்கு வாக்களித்தால் தான் உங்களுடைய சம்பளம் உயரும் என்ற ஒரு பகடை விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்களின் சிந்தனை, மக்களின் அனுபவம் அது எவ்வாறு இருக்க போகின்றது என்று எங்களுக்கு நாடி பிடித்து பார்த்து சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்திலே இருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமாக இந்த தோட்டங்களை கிராமமாக்குவது என்ற ஒரு கன்செப்டை இப்பொழுது அறிமுகப்படுத்தி அதை வைத்து ஒரு டிராமா ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மிக முக்கியமாக தோட்டங்களை நாங்கள் கிராமங்களாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அது தொடர்பாக என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு நல்ல கன்செப்ட். இந்த கன்செப்டை மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடாது. இதுக்கு ஒரு ஆழமான புதிய யுக்தியை பயன்படுத்த வேண்டும். அந்த யுக்தி என்னவென்று ஆய்ந்தறிந்து தேடி பார்க்க வேண்டும். ஆனாலும் கூட இந்த கிராமங்கள்ல இந்த லயங்கள் அல்லது இப்போது இருக்கின்ற இந்த தோட்ட லய குடியிருப்பை
கிராமமாக மாற்றுவதன் மூலம் இந்த மக்களுக்கு என்ன கிடைக்க போகின்றது, இவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய அல்லது இவர்களுக்கு ஒரு சஸ்டைனபிளான இங்கே ஒரு உரிமை கிடைக்குமா என்ற கேள்வி என்னுள்ளே இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலுக்காக வேண்டி பல விடயங்களை இவ்வாறு செய்வார்கள். எங்களுக்கு தெரியும், பினோக்கியோவாக அந்த மரபொம்மையாக இருந்திருந்தால் இன்று எங்களுக்கு இந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த தலைவர் எங்களுக்கு வீடுகள் சொந்தம் என்று ஒரு பெட்டியிலே போட்டு நுவரெலியாவில் வைத்து லயங்கள் சொந்தம் என்று கொடுத்தவர் தான் இவர். ஆகவே அவருடைய மூக்கு நீண்டு இந்நேரம் இந்தியாவையும் தாண்டி பாகிஸ்தானையும் தாண்டி போயிருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே அவர் செய்த அந்த வேலை. ஆகவே இந்த பட்டறிவு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த பட்டறிவின் மூலம் இவர்கள் தேர்தல் வேட்டைக்காக வேண்டி மக்களை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அதற்கு எதிராக ஊடகங்கள், மிக முக்கியமாக ஊடகங்கள் மிக சரியான பிரச்சாரத்தை செய்து இவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு முகத்திரைகளை கிழிக்க வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே முகத்திரைகள் எல்லாம் கிழிந்து தொங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இவர்கள் புதிய புதிய டிராமாக்களை வைத்து இந்த தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றுவர்களாக இருந்தால் இவர்களுக்கு இயற்கை கொடுக்கும் தண்டனை மிக மோசமான தண்டனையாகத்தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது அண்மையில் பாராளுமன்றத்தில் முல்லோயா கோவிந்தன், மலையக தியாகி முல்லோயா கோவிந்தனினுடைய நினைவு தினத்தை ஜனவரி 10ஆம் தேதி மலையக தியாகிகள் தினமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களால். இந்த பிரேரணை தொடர்பில் நீங்கள் மலையக தியாகிகள் விடயத்தில் பல செயற்பாடுகளை செய்து இருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் இந்த பிரேரணையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே இந்த காலகட்டத்திலே நாங்கள் மக்களின் நாடிகளை பிடித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் மிக அமைதியாக இருக்கின்றார்கள். யாருமே எந்த ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல் தலைமையோ தலையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்காக முன்னொரு காலத்திலே நாங்கள் கண்டோம், அரசியல் தேர்தல் வந்துவிட்டால் இப்பொழுது மக்கள் பேச துவங்கியிருப்பார்கள். மக்கள் நாங்கள் இவர்களுக்குத்தான் இவர்தான் சரி என்று விவாதம் செய்ய துவங்குவார்கள். ஆனால் இப்பொழுது மக்கள் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மௌனம் நிகழ்கிறது. டீப் சைலண்ட். இந்த டீப் சைலண்ட் வந்து ஒரு ஆபத்தானது. மக்கள் என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பது தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த டீப் சைலண்ட்டுக்குள்ள போய் நாங்க சுழியோடி பார்க்க முடியாத ஒரு நிர்பந்தத்திலே இருக்கின்றோம். ஆனால் மக்கள் ஏதோ ஒரு சரியான முடிவை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை சிங்கள மக்கள் மத்தியிலே நம்மளுக்கு இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக இன்று ஒரு சிலர் கூறுகிறார்கள், இந்த பொருளாதார பிரச்சனையில் இருந்து மீட்டெடுத்து இந்த நாட்டை வளப்படுத்தி இன்று மக்களுக்கு ஒரு சரியான பாதையிலே நாட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்று ஒரு குறிப்பிட்ட தலைவரை கூறுகின்றார்கள். சரி, அந்த தலைவர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏனைய தலைவர்கள் யாராவது இந்த பதவியை பொறுப்பெடுத்து இருந்தால் பாராளுமன்றம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்குமா? பாராளுமன்றத்திலே அதிகமாக இருப்பவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் பொது ஜன ஐக்கிய முன்னணியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் வேறு யாராவது ஒரு அரசியல் தலைமை, மாற்று தலைமையோ இந்த நேரத்திலே இந்த நாட்டை பொறுப்பெடுத்து ஜனாதிபதியாக வந்திருந்தால் அவர்கள் ஒத்துழைப்பை கட்டாயமாக வழங்கி இருக்க மாட்டார்கள். இது உறுதியான விடயம். அடுத்து, எமது இன்றைய அரசாங்கம் இன்னும் நாடு பெற்ற கடனை அடைக்க துவங்கவில்லை. அதை அடைக்கும் காலம் இந்த தேர்தல் எல்லாம் முடிந்து ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகுதான் கடன் அடைக்க துவங்குவார்கள். கடன் அடைக்க துவங்கிய பிறகு அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், ஏனைய தோட்ட தொழிலாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகின்றோம் என்பது மட்டும் உறுதியான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு தீர்க்கதரிசனமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே யாரும் தங்களை பெரிய ஹீரோ என்று காட்டிக்கொள்ள முடியாது. கடனை அடைக்க துவங்கும் வரை ஹீரோவாக இருக்கலாம். கடன் அடைக்க துவங்கிவிட்டால் அவர்களும் ஜீரோவாக ஆகிவிடுவார்கள். ஆகவே மக்கள் சரியாக சிந்திக்க வேண்டும். நாட்டிலே நாட்டின் சுய உற்பத்தியை அதிகரிக்காமல்
இலவசமாக மானியமாக மக்களுக்கு பொருட்களை கொடுத்து மக்களின் வாய்களை அடைக்க நினைப்பது என்பது ஒரு சித்து விளையாட்டு என்றே கூற வேண்டும். இந்த சித்து விளையாட்டுக்குள் மக்கள் அகப்படாமல் இருப்பதற்கு மக்களுக்கு அரசியல் ரீதியான அறிவை புகட்ட வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவருமே நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அநேக மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும், வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் உள்ளாகி இருக்கின்றார்கள். ஏனென்றால் எதிர்காலம் மிக ஆபத்தான ஒரு காலமாக இருக்க போகின்றது. இதில் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், தற்போது அரசியல் அமைப்பு தொடர்பில் பேசப்படுகின்றது. அரசியல் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும், திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தோன்றியிருக்கின்றது அரசாங்கத்திற்கு. இந்த தேர்தல் காலங்களில், இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த அரசியல் அமைப்பில் திருத்தம் மேற்கொள்வது எவ்விதமான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கின்றது மக்கள் மத்தியில்? ஒரு செயற்பாட்டாளராக நீங்கள் எவ்வாறு அதனை பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஒரு பிரேரணை. ஏனென்றால் இதற்கு முன்னும் இவ்வாறான பிரேரணைகள் வந்திருக்கின்றது. அந்த பிரேரணை அமல்படுத்தப்பட வேண்டும். தேயிலை தினம், சர்வதேச தேயிலை தினம், அது ஒரு வெற்றியான ஒரு விடயம். ஆகவே இந்த தியாகிகள் தினமும் அவ்வாறான ஒரு தினமாக வந்தால் அது உண்மையிலே நல்ல விடயம். ஏனென்றால் நாங்கள் சாதாரணமாக தியாகி சிவனலட்சுமணன் அவர்களின் மரணம் அடைந்த அந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவோமாக இருந்தால், அல்லது அவருடைய கல்லறையை நாங்கள் சுத்தப்படுத்தி அங்கே ஒரு விளக்கை ஏற்றுவோமாக இருந்தால் கூட, அந்த இடத்திற்கு போலீசார், ரகசிய போலீசார் இவர்கள் வந்து விடயங்களை விசாரிப்பது என்பது சாதாரணமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த தியாகிகள் தினம் என்ற ஒரு தினத்தை ஒதுக்குவார்களாக இருந்தால், அந்த தினத்திலே நாங்கள் உண்மையிலேயே பொதுவாக மிக சுதந்திரமாக எமது தியாகிகளை நினைவு கூறுவதற்கு சந்தர்ப்பமாக இருக்கும். அதே நேரம் எமது தியாகிகளின் கல்லறைகளிலே ஒரு நினைவு தூபிகளை நிர்மாணித்து எமது எதிர்கால சந்ததியினர்களுக்கு இந்த தியாகிகள் தொடர்பான ஒரு அறிவை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏனென்றால் இந்த தியாகிகள் தினத்தை முன்வைத்து பல விடயங்களை செய்த பல தோழர்கள், இளைஞர்கள், பல அமைப்புகள் இந்த பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த அனுபவங்கள் இருக்கின்றது. ஆகவே அது ஒரு சிறந்த பிரேரணையாக இருக்கின்றது. அண்மையில் சமூக ஊடகங்களை பார்க்கும் பொழுது ஒரு தகவல் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இந்த ஜாதி சங்கங்கள், குறிப்பாக மலையக பகுதிகளில் இந்த ஜாதி சங்கங்களினுடைய எழுச்சி வளர்ந்து விட்டது, அல்லது புத்துயிர் பெற்றிருக்கின்றது. தற்பொழுது அனைவருக்கும் கூறியே அதனை நடத்துகின்றார்கள் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டு இருக்கின்றது. இது எந்த அளவிற்கு உண்மை? இந்த ஜாதி சங்கங்களினுடைய நிலைப்பாடு தான் என்ன? அது அவர்களினுடைய நிலைப்பாடு என்னவாக மாற்றம் பெற இருக்கின்றது? உண்மையிலேயே இந்த இலங்கையிலே மக்களின் மனதை அல்லது பாராளுமன்றத்தை மாற்றுவதை விட அரசியல் அமைப்பை மாற்றுவது என்பது மிக இலகுவான விடயமாக இருக்கின்றது. ஆனால் ஏனைய நாடுகளிலே இந்த அரசியல் அமைப்பு மாற்றம் என்பது இவ்வளவு இந்த விளையாட்டு போல, இந்த சின்ன சின்ன பிள்ளைகளின் கைகளிலே பொம்மையை கொடுத்தால் அந்த பொம்மையிலே கையை கழட்டுவது, காலை கழட்டுவது, தலையை கழட்டுவது, அதற்கு வேறு வேறு ஆடைகளை தைத்து போடுவது, தலைமுடியை பின்னுவது, பொட்டு வைப்பது என்று விளையாடி கொண்டே இருப்பார்கள். இதே நிலைமைதான் என்ற அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நான் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் தொடர்பாக இந்த அறிஞர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஊடாக 5 வருடம் ஆக்குவதில்லை, இவர்களுக்கு இப்பொழுது தேவை 6 வருடம் ஆக்குவது தான். ஆகவே ஜனாதிபதியின் காலத்தை நீடித்துக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதற்கு நாங்கள் ஒரு ஊடகவியலாளனாக அல்லது ஒரு சமூக செயற்பாட்டாளனாக நான் எனது தனிப்பட்ட எதிர்ப்பையோ கருத்தையோ கூறுவதை விட ஒரு சமூகமாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், முற்போக்கு சக்திகள் அனைவரும் சேர்ந்து அதற்கான ஒரு எதிர்ப்பையோ அல்லது ஆதரவையோ தெரிவித்து அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இந்த அரசியல் அமைப்போடு விளையாடி கொண்டு இருப்பவர்கள், இந்த விளையாடும் இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும். ஒரு தீர்க்கமான சரியான அரசியல் அமைப்பு சட்டம் எமது நாட்டுக்கு தேவை. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுவதாக இருந்தால் அதற்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் அல்லது நாட்டிலே இருக்கக்கூடிய சகல மக்களினதும் அங்கீகாரம்
என்பவற்றை முறையாக பெற்று அரசியல் அமைப்பை மாற்றும் ஒரு நிலைமை இந்த நாட்டிலே வருமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். நாங்கள் பார்த்தோம் 18வது சீர்திருத்தம், 19வது சீர்திருத்தம், இவ்வாறான சீர்திருத்தங்களிலே ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய அல்லது ஒரு பாரிய ஆதிக்க சக்திக்கு இருக்கக்கூடிய சக்திகளைத்தான் கூட்டிக் கொண்டார்கள். அவ்வாறு கூட்டிக் கொண்ட அந்த விடயத்தை மாற்றி அமைத்த அரசியல் அமைப்புகள், அரசியல் அமைப்பு சட்டங்கள், நல்ல சட்டங்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த சரியான மக்களுக்கான அரசியல் அமைப்பு சட்டங்களை ஏற்படுத்த வேண்டியது என்பது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஆனாலும் கூட நான் மிக முக்கியமாக கூறுகிறேன், இலங்கையிலே எழுதப்பட்ட சகல சட்டங்களும் இருக்கின்றது. சாதாரணமாக அரசியல் அமைப்பு சட்டம் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டம். அதே நேரம் இந்த நிதி பிரமாணங்கள், FR என்று கூறுவார்கள், இவை அனைத்துமே அரசாங்க ஊழியர்களை நிதியை எவ்வாறு கையாள்வது, நிதியை எவ்வாறு சேகரிப்பது, அவர்களுடைய தொழில் ரீதியான சட்ட திட்டங்களை எவ்வாறு பின்பற்றுவது என்பது தொடர்பாக இந்த இந்த நிறைய சட்டங்கள் இருக்கின்றன. அடுத்து FR, AR, தாபன விதி கோவை இருக்கின்றது. அந்த தாபன விதி கோவையிலே லஞ்சம் வாங்கக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாது என்று எல்லாமே இருக்கின்றது. ஆனால் இன்று எமது நாடு இவ்வாறான ஒரு கிரைசிஸுக்கு, டாலர் கிரைசிஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்கல் கிரைசிஸாக இருக்கட்டும், முகம் கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள், பதில் கூற வேண்டியவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் கூட இல்லை. அரசியல்வாதிகளை பிழையாக வழி நடத்துபவர்கள் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள். ஆகவே இந்த சட்டங்கள் இன்னும் இறுக்கமாக, இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான சட்டங்கள் இன்னும் இருக்கப்பட வேண்டும், இன்னும் அவை ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையிலே இருக்கக்கூடிய சகல அரசாங்க ஊழியர்களும் நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், நாங்கள் கமிஷன் அடிக்க மாட்டோம், நாங்கள் எமது கடமையை சரியாக செய்வோம் என்ற ஒரு மனோநிலைக்கு வந்தால் மாத்திரம்தான் இந்த நாடு உண்மையிலேயே ஒரு உருப்படக்கூடிய, இந்த ஒரு விமோசனம் அடையக்கூடிய நாடாக இருக்கும். மற்றபடி அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களின் மனசாட்சிக்கு ஏற்ப நேர்மையாக இல்லாமல் போனால் இந்த நாடு இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு செல்லும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜாதி சங்கங்கள், ஜாதி அமைப்புகள், ஜாதி வெல்ஃபேர் சொசைட்டிகள் அனைத்துமே இன்று உயிர் பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதற்கு பிரதானமான காரணங்கள் நிறைய இருக்கின்றது. இந்தியாவின் அந்த கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள் என்பவை இங்கே ஊடுருவி இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மத சார்பான, தீவிர மத சார்பான அமைப்புகள் அவர்களுடைய வேலைகளை இங்கே ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் பார்த்த அளவிலே உண்மையிலேயே அந்த சங்கங்கள் அவர்களுக்குள்ளேயான ஒரு சங்கத்தை ஆரம்பித்து குறைந்தபட்சம் அவர்களுடைய பிள்ளைகள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புலமை பரிசில்களை கொடுத்து கல்விக்கான விடயங்களை செய்து அப்படி செய்தால் அது நன்றாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சாதியை ஒடுக்குவதற்கு அல்லது இன்னொரு மக்கள் கூட்டத்தை எதிரியாக பார்ப்பதற்கு இவ்வாறான சாதி சங்கங்களை ஆரம்பிப்பார்கள் என்றால் அது ஒரு தவறான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் மதமும் கூட அப்படித்தான் இருக்கின்றது. இன்று பல சின்ன மதங்கள், பல குட்டி கிறிஸ்தவ மதங்கள் அனைத்துமே வந்து மக்களை பிரித்தாளும் விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையிலே இந்த ஜாதிய சங்கங்களும் வந்து மக்களை பிரிக்குமாக இருந்தால், ஒரு தொழிலாளர் ஐக்கியத்தை முறிக்குமாக இருந்தால் அது விமர்சனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட நான் இன்று ஒரு புதிய கன்செப்டை அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன். ஆகவே இந்த லயங்களை கிராமமாக ஆக்குவது என்ற ஒரு விடயம் இங்கே இருக்கின்றது. ரைட், அது ஒரு நல்ல விடயம். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக சென்று நாங்கள் உலகிலே இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சில விடயங்களை நோக்கி அதை நோக்கி நாங்கள் நகர்த்துவோமாக இருந்தால் அது ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், இந்திய அரசாங்கம் யாரு என்ன சொன்னாலும் இந்திய அரசாங்கம் அதன் ஆதிக்கத்தையும் அதனுடைய ஒரு ஆதரவையும் இலங்கை மீது வைத்திருக்கின்றது. அதை வைத்திருப்பதற்கு அவர்கள் பல விடயங்களை செய்வார்கள். எமது சில அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் என்பவை இந்தியாவின் நேரடி ஆதரவோடு நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், கோவில்கள், இப்போ சீதையம்மன் கோவில் இருக்கட்டும், அவை எல்லாமே ஒரு இந்தியாவின் பூரண ஆதரவோடு முன்னெடுக்கப்படுற பல விடயங்கள் இருக்கின்றது. அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அரசியல்வாதி கூட இந்தியாவின் ஒரு சிறந்த நண்பராக, ஒரு ஒத்துழைக்கும் ஒருவராக இருக்கின்றார். அதே நேரம் நம்முடைய ஆளுநர்களாக இருப்பவர்களாக இருக்கட்டும், தொழிற்சங்க தலைவராக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே இந்தியாவோடு சிறந்த ஒரு உறவை
வைத்திருக்கின்றார்கள். இந்த உறவை நாங்கள் எப்படி பாசிட்டிவாக மாற்றுவது என்று நாங்கள் சற்று சிந்திப்போமாக இருந்தால், இந்தியாவிலே நாங்கள் பார்க்கின்றோம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி என்பவை பிரெஞ்சு காலனியாக இருக்கின்றது. அந்த பிரெஞ்சு காலனியிலே இருப்பவர்களுக்கு சில விசேடமான சலுகைகளும் இருக்கின்றன. 1,80,000 தமிழ் மக்கள் அங்கே அதிகம் தமிழ் தான் பேசுகின்றார்கள். பிரெஞ்சு மொழியும் அங்கே இருக்கின்றது, ஆங்கில மொழியும் இருக்கின்றது, ஏனைய பாஷை பேசுபவர்களும் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் பிரெஞ்சு காலனி, பிரெஞ்சுக்கு சொந்தமான மக்களாகத்தான் பாதி சொந்தமான மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பிரான்சிலே சென்று படிப்பதற்கு விசா எல்லாம் மிக இலகுவாக கிடைக்கும். அடுத்து அங்க பாண்டிச்சேரி பிரதேசத்தில் இருக்க பெண்களை திருமணம் முடிக்க இந்தியா முழுவதிலுமே உள்ள ஆண்கள் மிக விருப்பம். ஏனென்றால் ஒன்று, அவர்கள் அழகானவர்களாக இருப்பது வேறு விடயம். ஆனால் பிரான்சுக்கான ஓபன் விசா அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து பிரான்ஸ் நாட்டின் பல உதவிகள், கல்வி முறைமை, கலாச்சாரம் என்பவை அங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு தெரியும், மெட்ராஸிலிருந்து பாண்டிச்சேரிக்கு இளைஞர்கள் படையெடுத்து செல்வார்கள் மது அருந்துவதற்காக. ஏனென்றால் பாண்டிச்சேரியிலே டாக்ஸ் ஃப்ரீ. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மது வரி, இந்த மதுவுக்காக அடிக்கும் வரி என்பது பாண்டிச்சேரியிலே குறைவு. அதற்காகத்தான் நிறைய இளைஞர்கள் தேடி போகின்றார்கள். ஆனால் பாண்டிச்சேரியிலே கல்வியாக இருக்கட்டும், ஏனைய பொருட்களாக இருக்கட்டும், அனைத்துமே விலை குறைவாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு மிக நெருக்கமான அரசியல்வாதிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம். மலையகத்தை நீங்கள், மலையக லயங்களை கிராமமாக ஆக்கும் நீங்கள் ஏன் இந்தியா குறைந்தபட்சம் இந்தியாவோடாவது இணைந்து இந்த மலையக பிரதேசத்தை இந்தியா இந்த பாண்டிச்சேரி முறைமைக்கு கீழ் கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்தியாவிலே சென்று கல்வி கற்கக்கூடிய அந்த ஒரு ஓபன் விசா முறைமையை அறிமுகப்படுத்தி ஒரு இந்தியாவின் ஒரு காலனியாக, அதாவது பிரெஞ்சு காலனியாக பாண்டிச்சேரி எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறான முறைமையாவது இங்கே அறிமுகப்படுத்தி அங்கே உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு எமது மாணவர்கள் சென்று கல்வி கற்பதற்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு உண்மையான ஒரு சரியான ஒரு முறைமையினை அறிமுகப்படுத்த வேண்டியது, அறிமுகப்படுத்தினால் அதை நன்றாகத்தானே இருக்கும் என்ற ஒரு அதையாவது செய்து தாருங்களேன் என்று தான் நான் கேட்கின்றேன். ஆனால் இதைவிட நாங்கள் அட்வான்ஸாக சென்று இங்கிலாந்து அரசிடம் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் தானே எங்களை கொண்டு வந்தீர்கள் இங்கே, அங்கே இந்தியாவிலே பாண்டிச்சேரியை பிரெஞ்சு காலனியாக அவர்கள் வைத்து அங்கே உள்ளவர்களுக்கு பல சலுகைகளை செய்து கல்விக்கான சந்தர்ப்பங்களையும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பதை போல் ஏன் இலங்கையிலே இருக்கக்கூடிய மலையக மக்களை இந்தியாவிலிருந்து எங்களை கொண்டு வந்த அனாதைகளாக இங்கே விட்டு சென்ற இங்கிலாந்து அரசாங்கம் எம்மை மலையக மக்களை ஒரு பிரெஞ்சு காலனியாக அவர்கள் வைத்திருப்பது போல ஒரு பிரிட்டிஷ் காலனியாக போல மாற்றி எங்களுக்கு ஓபன் விசா வழங்கி எங்களுக்கு கல்வி கற்பதற்கான சந்தர்ப்பங்களை அங்கே பெற்றுத்தர வேண்டியது உங்களின் கட்டாய கடமை இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றேன். உண்மையிலேயே இந்த கேள்வியை அனைவருமே கேட்டு இதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு, பாரிய பொறுப்பு எங்கள் அனைவருக்குமே இருக்கின்றது என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கோரிக்கை, நீங்கள் முன்வைத்த அந்த புதிய விடயம், அந்த டிஜிட்டல் மயமாக்குவது அல்லது ஏனைய நாடுகளிலிருந்து எமக்கு கல்வி ஊடான விசாக்களை வழங்குவது தொடர்பிலும் பல விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த கோரிக்கைகள் சரியான தரப்பினர்களுக்கு சென்றடைய வேண்டும், அதனூடாக ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதும் எங்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.